ஹார்முஸ் நீரிணையை தாண்டி ஈரான் போர் தற்போது செங்கடல் மற்றும் காஸ்பியன் கடல் பகுதிகளுக்கும் பரவுகிறதா? அமெரிக்கா திடீரென தனது தாக்குதல்களை நிறுத்தியுள்ள நிலையில் ஹவுதி போராளிகள் சவுதி அரேபியாவின் முக்கிய எண்ணெய் நிலையங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தியுள்ளனர். அதே நேரத்தில் காஸ்பியன் கடலிலும் புதிய மோதல் வெடித்துள்ளது. உண்மையில் என்ன நடக்கிறது பார்க்கலாம். CNN வெளியிட்ட தகவலின்படி வெள்ளை மாளிகையில் நடந்த உயர்மட்ட ஆலோசனையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிரான போரை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் மற்றும் கூட்டுப்படை தலைமை தலைவர் ஜெனரல் டான் கெய்ன் இருவரும் இதற்கு கவலை தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு குறைவது மற்றும் போர் மேலும் விரிவடையும் அபாயம் குறித்து எச்சரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் 13 நாட்கள் தொடர்ந்து நடந்த இரவு தாக்குதல்களை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை. அமெரிக்க தாக்குதல்கள் குறைந்த நிலையில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி போராளிகள் புதிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். சவுதி அரேபியாவின் ஜிசான் மற்றும் யான்பு பகுதிகளில் உள்ள அராம்கோ எண்ணெய் நிலையங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தியதாக ஹவுதி அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல் உலகின் முக்கிய எண்ணெய் கடல் வழிகளில் ஒன்றான பாப் அல் மண்டேப் வழித்தடத்தின் பாதுகாப்பு குறித்து புதிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பாதையில் ஏதேனும் பெரிய இடையூறு ஏற்பட்டால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்திலும் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதற்கிடையில் காஸ்பியன் கடல் பகுதிகளிலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானின் ராணுவ தளவாடங்களை ஏற்றிச் சென்ற கப்பல்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் தரப்பு கூறியுள்ளது. மேலும் ஈரானுக்கு ரஷ்யா செயற்கைக்கோள் தகவல்களை வழங்கி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த ஈரான் இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் தான் காரணம் என்று குற்றம் சாட்டியதுடன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. ஹர்முஸ் நீரிணையில் தொடங்கிய பதற்றம் தற்போது செங்கடல் மற்றும் காஸ்பியன் கடல் வரை விரிவடைந்துள்ளது. இதன் தாக்கம் மத்திய கிழக்கை மட்டும் பாதிக்காது. உலகின் முக்கிய கடல் வழிகள், எண்ணெய் விநியோகம், சர்வதேச வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பிலும் இதன் விளைவுகள் உணரப்படலாம்.